வாழ்க வளமுடன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கர்மா பற்றி பேசியிருந்தேன்ல. ஒருத்தர் நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். கடைங்கள்லாம் வச்சு ஒவ்வொன்றத்துலையும் கலப்படம், ஒவ்வொன்றத்தில் குறைச்சி போடுறது, அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மேலே போயிடுறேன்னு சொல்லுவோம்ல, அங்கே போய் நரகத்தில் கேட்டார். நீ ஒரு சான்ஸ் கொடுக்குற, நீ இங்கே வழியால் துடிக்கிற, நீ பண்ண பார்த்துக்கு நீ தானே அனுப்பிச்சாகணும், அதனால் இன்னொரு பிறவி ஒன்று கொடுக்குறாங்க, அது மாதிரி நீ அங்கே நல்லது செய்துனா இந்த கொஞ்சம் வலி குறையும் பாவப்பதிவு அப்படின்வோம். அப்படியா, அப்போன்னா பரவாயில்ல, நான் ஒரு மரமாக தூணிக்கிறேன், எனக்கு அது மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, நீ மரமாக போயிடு அப்படின்னா, அது எங்கன்னா ஒரு காயிற இடத்துல அந்த இடத்துல தண்ணியும் இல்லை, இருந்தாலும் அந்த இடத்துல நான் மரமாக இருந்து நான் இது பண்ணிக்கிறேன்னு. அப்போ மரமாக வர சொல்ல ஒரு மாமரமாக வருது. மாமரமாக என்ன பண்ணால் போகிறோம் வரலாம் சின்ன செடியாகுது, நம்ம அந்த பக்கம் தான் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சோண்டு ஊற்றுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஊற்றுறாங்க. அப்போ அந்த செடிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் பாவத்தை செஞ்சாலும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செஞ்சுக்கிறோம், அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வளர்ந்தது. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா என்ன ஆகும் ஒரு நாளைக்கு, அது மாதிரி தினமும் ஊற்ற ஊற்ற என்ன ஆகுது, சரி நல்லா பெருசாக மரமாகிடுது. மரமாகும்போது அது என்ன வரவங்க அந்த பக்கம் வழியாக போகிறாங்கள, வேலைக்கு போகிறவங்க வரவங்கெல்லாம் அந்த மரத்தாண்ட நின்று எல்லாத்தையும் நிழலுக்கு உட்காருவாங்க. அப்படியே உட்காரும்போது மரம் பெருசாகி காய் ஆகிடுது. காயும் சாப்பிட்டு நிம்மதியாக கொண்டாந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மரம் நல்லா வளர்ந்து எல்லாருக்கும் அதனோட உதவி பண்ணுது. ஏன்னா பலன் எதிர்பார்க்கல. இது மாதிரி செய்தி சொல்ல அந்த நாட்டு அரசாங்கத்தை பார்க்குறான். பார்த்து என்ன பண்ணோம், அரசே அங்கே ஒரு மரம் இருக்குதுன்னு எல்லோரும் அந்த மரத்துக்கு அவ்வளோ இது கொடுக்குறாங்க தெரில, அது காய்கனி இது அது எல்லாம் சாப்பிட்றாங்க, இதுன்றாங்க, அந்த மரம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, நம்ம மட்டும் மாமரம் வைக்கிறோம், நமக்கே அந்த டேஸ்ட் வரல, அந்த இது வரல அப்படின்னுவோம். அப்போ அரசர் அதை பார்த்து பார்ப்பார், ஜனங்க எல்லாம் அங்கே நல்லா இருக்குது, இந்த பழம்பழம் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயின்னுறாங்க. அரசர் கோபம் வந்துவிடுது. என்னடா நம்ம வீட்டுக்கிற மரத்தை விடவா இது டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குது. உடனே அவனை வச்சான். அன்றைக்கி நைட்டு போயிட்டு தூங்கும்போது நினைக்கிறான், இந்த மரத்தை நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வெட்டி எடுத்துன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அமைச்சர் சரிங்க அப்படின்னுடுவான். இவன் நைட்டு தூங்குவான்ல, தூங்க போகும்போது சொல்லுவான், தூக்கமே வராது, ஏன் அந்த மரத்தை நம்ம எடுத்துன்னு வரோம் என்னான்னு தெரியல, எனக்கு தூக்கம் வரலன்ட்டு இது பண்ணிருக்கும்போது அவனுக்கு வருது கனவுல. என்ன சொல்லுது, அரசே அந்த மரத்தை வெட்டாது, இன்னும் 1 வருஷம் அங்கே இருக்கட்டும், அப்புறம் வேணா நீங்கள் வெட்டிக்குங்க, இப்போ நீ வெட்டி ஏற்றாந்தவிட அந்த மரம் 1 வருஷத்துக்கு மேலே இருக்காது அப்படின்னும். அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னும். நான் தான் அந்த காலத்தில் நான் எல்லாத்தையும் கலப்படம் செஞ்சு விற்றேன், ஒரு பொருள் கொடுத்தா அதை கம்மியாக நிறுத்து கொடுப்பேன், இதனோட பாவம் தான் நான் நரகத்துக்கு போகும்போது என்னை கடவுள் அனுப்பிச்சிக்கிறாரு, இங்கே நீ மரமாக போகிறேன்றியே, போய் எல்லாருக்கும் நல்லா செய்யணும், நீ எதிர்பார்க்கக்கூடாது எதையும் அப்படின்னாரு. அதனால தான் நான் அங்கே மரமாக வரும்போது எந்த ஜென்மத்திலே கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன், போகிறவங்க வரவங்களாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அதை சுற்றி எங்கன்னா மரங்குதா இல்லையே, நான் மட்டும்தான் நின்னா, நான் கேட்டேன் எனக்கு மரமாக வேணும்ன்ட்டு, நான் மரமாக இருந்து நான் எல்லோரும் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச பாவப்பதிவு கழிச்சுக்கிறேன்னவே தான் எனக்கு அந்த இடத்துல மரமாக பிரிவு கொடுத்து இதுன்னா. அதனால் நீங்கள் அதை வெட்டணும்னு நினைக்காதீங்க, நீங்களும் அந்த மரத்துக்கு பதில் வேறு மரம் வச்சு நீங்கள் மனசார தண்ணி ஊற்றுங்க, சந்தோஷமாக இருங்க, 4 பேர் கொடுங்க. நீங்கள் மட்டுமே சாப்பிட்டு இது ஒன்றா அது எப்படிங்க தெரியும், 4 பேர் கொடுத்தா தானே. இப்போ அத்தனை பேரும் என்கிட்ட சாப்பிட்டு போவே தானே அந்த வாழ்த்துறாங்க என்ன. அப்போ அந்த பதிவு எப்படிங்க போவோம், பதிவு கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு இன்னும் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷம் கழிச்சு நீங்கள் வெட்டுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ, வெட்டினாலும் அந்த இடத்துல துளுக்குறது அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னும். அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே அமைச்சரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, வேணாம்ப்பா அந்த மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னும். ஏன் அரசே நேற்று தான் வெட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு. இல்லை, அந்த மரத்துக்கு வயசாகிடுச்சு, அதனால் விட்டுடு, நம்ம வேணால் புதுசாக வச்சுக்கலாம் அப்படின்னும். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், சரி அவன் ஒரு மரம் அது பக்கத்தில் வைக்கிறான். வச்ச உடனே அவன் எதுக்கு நாமளை வச்சா நம்ம இது மாதிரி இருக்கணும், அவன் அந்த நினப்பில் வச்சு வைக்கிறான். ஆனால் பாருங்க வரவங்க தண்ணி ஊற்றுறாங்களா, ஊற்றுறதில்ல, அந்த மரத்து பக்கத்தில் தான் இருக்குது, சரி அது வளருன்னு விட்டுறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எதுக்குன்னா நம்ம பதிவு கழிக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல்
எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நீ செய்யணும்னு நினச்சா செஞ்சிடு. அது வந்து நீ 4 பேர்கிட்ட சொல்லிக்கின்னு நான் செஞ்சேன் சொல்கிறதில்ல என்ன பலன்? அந்த அரசர் இவன் வந்து பதிவு கழிக்குது மேலேருந்து எனக்கு மரமாக கொடுங்க அப்படின்னா கடவுள்கிட்ட. அதனால் நீ மரமாக அங்கே இருந்துருன்னு சொல்லிட்டு இது உண்டு. ஆனால் அரசு என்ன சொன்னால் அதே மாதிரி நம்ம இருக்கணும், அது மாதிரி எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வைக்கணும், அது மாதிரி இருக்கணும். அதுதான் எல்லோரும் நம்மளை இது பண்ணுவாங்கட்டு. ஆனால் தண்ணி ஊற்றினானா? ஊற்றலையே. அவன் இதுன்றது தானே. ஆனால் நீ செய்கிறப்ப அவன் உனக்கு தான் மற்றவங்களால எடுத்துக்கவும் முடியாது. என்ன தான் ஒரு வயிற்றில் வந்த பிள்ளையாக இருந்தோட உன்னோட பாவத்தை நீ தான் கழிச்சு ஆகணும். மற்றவங்க வந்து கழிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு வலின்னா நீங்கள் தாங்க சாப்பிட்டாகணும், வலியை நீங்கள் தானே பொறுத்தாகணும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொல்கிறேன், கொஞ்சம் இந்த இது லீவில் ஒரு அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடு. தெரியல யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா எதுவுமே கொடுங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் தண்ணி கொஞ்சமாகுது அப்படின்னு நினைக்கிறனாலே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக வரும். அதனால் எந்த பொருளும் எப்போ நினைக்கிறீங்களோ கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் நல்லா வளருவீங்க. வாழ்க வளமுடன்.